ஐயா, என் பேர் சிங்காருங்க. எங்கள் சொந்த ஊர் கவுந்தப்பாடி. நான் போஸ்ட்மேனாக சத்தியமங்கலத்தில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் 7 கிராம் 8 கிராம் சுற்றி சைக்கிளை சுற்றி இந்த முட்டு கொஞ்சம் தேஞ்சு போச்சுங்க. அது தபால் கொடுத்து தேஞ்சு போச்சுங்க. அப்புறம் ஓய்வு பெற்று ஊருக்கு வந்துட்டேங்க. ஊருக்கு வந்து 2 வருஷம் நடாதுங்க. அப்புறம் முடி சுற்றி வலிக்கிறது, இங்கே வலிக்கிறது, அங்கே வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, இப்படி இருந்ததுங்க. அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலு, ஜிஹெச் இது எல்லாம் போய் ஏகப்பட்ட மாத்திரை மருந்து நிறைய சாப்பிட்டு போட்டாங்க. அது வந்து ஒண்ணுமே குணமாக அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலீங்க. அதுக்கப்புறம் சமயத்தில் சொன்னாங்க, சொங்கோடம்பாளையத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு முட்டு வலி, கை வலி, காடு வலி எல்லாமே நல்லா போயிடு, நீ ஏன் தடி போட்டு நடக்கிற, நல்லா நேரா நடப்ப, நீ அங்கே போகணும்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டோன்னா தூக்கமே வராதுங்க. ஐயோ, கையை இப்படி வச்சா இங்கே குத்து, இப்படி கை யூஸ் கொடுக்கலாம்னா இங்கே குத்து, மடாந்து கொடுக்கலாம்னா குடலை குத்து, என்ன சார் பண்ண முடியும்? ராத்திரி நேரத்தில் அழுகாச்சுதான் ஒன்று அழுக. அப்புறம் கடைசியில் உங்களுக்கு சொன்னேன், அடப்பா சமாச்சாரம் இப்படி சொல்றாங்க, நான் போய் அதை பார்த்தே முதல்ல இன்னும் 4 வருஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க வந்து பைக் விட்டு இறங்கும்போது இங்கிருந்து வந்து தூக்கி விடுறாங்க. என்னைய யாரு 2-3 பேர் தூக்கி விடுறாங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம், அந்த அளவு தூக்கிட்டு விட்டாங்க. என்னை அப்படி கஷ்டமா வந்தவன் ஒரு 6 மணி நேரம் 4 ட்ரீட்மெண்ட் இது கொடுத்தாங்க, ஆயில்மெண்ட் தேய்ச்சாங்க. நடக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 4 தடவை ஆயில்மெண்ட் போட்டாங்க, நல்லா தெரிஞ்சு பண்ணுங்க. இப்போ நான் வந்து பையனான இப்படி கேள்விப்பட்டு இப்படி வந்து செங்கல்பட்டில் வந்து ஹெர்பல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அப்பாவுக்கு சுகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு வாரமா டைம் இல்லாமல் இருந்து வர்றதுக்கு. அப்புறம் இன்னைக்கு டைம் அடிச்சு கூட்டிட்டு வந்தேன். பைக்ல கூட்டிட்டு வரும்போது இறங்குறதுக்கு முடியாதபடிக்கு ரொம்ப தடுமாறினாரு. 2-3 பேர் வந்து பிடிச்சி கூட்டிட்டு வந்தோம். இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து உண்மையிலுமே அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாதிரிலாம் நான் வாங்கி கொடுத்தேன். அப்பவுமே அப்பாவுக்கு வந்து குணப்படுத்த முடியல. ஆனா இங்க வந்த உடனே இந்த ஒரு நாள்லயே எங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துலயும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது கண்டு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்பாவை எப்படியாவது சுகப்படுத்திட்டோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.